சக்தி வடிவேலு பட்டாசு உலகமின் பஞ்ச் பாலா. பாலான்னா பஞ்சு, பஞ்சுனா பாலா. ஆனால் சிவகாசினா பட்டாசு, பட்டாசுனா சிவகாசி. உங்கள் முன்னாடி நிறைய பட்டாசுகள் வச்சுருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு பட்டாசு எடுத்து உங்கள் ஸ்டைலில் மொத்தமாக ஒரே பஞ்சு ஆச்சுலாமா? இல்லைண்ணே, தனித்தனியாக அடிங்கண்ணே. அஞ்சு வெடிக்கு அடிங்கண்ணே. ஐயோ, யோசித்து கூட அடிங்கண்ணே. எப்பா வேணா ஒரு 2 அடிக்கிறேன்ப்பா. ஓகேண்ணே. சரி, ஓகே. ஒத்த வெடி. ஒத்த வெடியா? அது 2 சவுண்டு. லட்சுமி வெடி. லட்சுமி வெடி, ஓகே. ஆமாம், லட்சுமி வெடியும். ஓகே, லட்சுமி வெடியும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பொண்டாட்டியும் ஒன்று லைட்டாக கிள்ளி விட்டாலே வெட்டிக்கும் செம்மையா. ஓகே, இனிமே அவர் கடையில் போய் லட்சுமி வெடி கேட்கும் போது அவருக்கு தான் தோண போகுது. அடுத்தா தரசக்கரை இருக்குது, புஸ்வானம். நீங்கள் சட்டின்னு சொல்லுவீங்கண்ணே உங்கள் ஊரில்? இது 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 வந்தாங்க. இது சொல்லாமாம்மா, பூந்தொட்டின்னு சொல்லுவோம். பூந்தொட்டி. பூந்தொட்டி இருக்கு, நான் வேற ஒன்று எடுக்கிறேன். ஓகே, எல்லாமே வெட்டியாக இருக்குதா? ஓகே. சக்கர், சங்கு சக்கரம். ஓகே. இது சங்கு சக்கரமும் ஹஸ்பண்டு பொண்டாட்டியை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு வந்திருப்பார். விட்டு வந்துட்டு ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே கிரில் கேட்டில் கை விட்டு சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மிக்சிங் பண்ணி வச்சுருப்பார். வச்சுட்டு டபால்னு குடிக்கும்போது பஸ்ஸை விட்டு அந்த ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தால் சுற்றும்பார். ஸோ அது இது ஒன்று. ஸோ அண்ணன் நிறையா இது பண்ணியிருக்கீங்களாண்ணே? இருக்குது, சூப்பர், கரெக்டாக அவருக்காக தான் சொன்னேன். அண்ணே, அணுகுண்டு. அணுகுண்டு இந்த இன்டர்வியூ தான். ஆக்சுவலாக இப்படி ஒரு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அணுகுண்டு மாதிரி தூக்கி போட்டாங்க. இது ஒரு அணுகுண்டு. ஓகே, இந்த இன்டர்வியூ ஒரு அணுகுண்டு சொல்லிட்டீங்க. இது என்ன சொல்லுவீங்க? பேப்பர் வெயிட்டா? என்ன இது பேர் என்னண்ணே? லட்டு. லட்டுண்ணே. லட்டா? லட்டு. சூப்பர்ப்பா. பூந்தொட்டின்னு சொல்லுவாங்க, லட்டுன்னு சொல்லுவாங்க. இது லட்டா? வாயில் வச்சா பிளட்டு தான் வரும். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இது என்னன்னே சொல்ல தெரியல. சூப்பராக இருந்துச்சுண்ணே. அதான் திருப்பி சொல்லுண்ணே. இது லட்டில் வாயில் வச்சா பிளட்டு தான் வரும் போல. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேண்ணே. என்ன கொடுங்க, அடிச்சிட்டு காசு வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. சாட்டை. அதான் சொல்லிட்டேனே. நல்லா சொல்லுங்கண்ணே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாட்டை எடுத்து சிவகாசி வெடி தயாரிப்பாளர் ஊழியர் எல்லாருமே நம்ம காப்பாற்றலாம். ஸோ ஒரு சாட்டையை வாங்கினால ஒரு குடும்பம் பயன்படுத்தினா அது இந்த சாட்டை தான். ஓகே, சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். குருவி வெடி. குருவி வெடி சொல்லுங்கள். குருவி வெடி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுதா? டக்குன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? நான் பஞ்சு பாலா கிடையாது. சரி, ஓகே ஓகே. நான் ஆங்கர் நவீன், நீங்கள் தான் பஞ்சு பாலா. குருவி வெடி வச்சிருக்கீங்களாண்ணே? இருக்குது. அடிச்சுடனே. குருவி வெடியும் கோவிந்தியாவும் ஒன்று. பார்த்தோன்னே பட்டுன்னு பறந்துடும் மனசு. குருவி வெடியும் கொழுந்தியாவும் ஒன்று. பார்த்தோன்னே பட்டுன்னு பறந்துக்கினே வெடிக்கும். சூப்பராக சொன்னீங்கண்ணே. தேங்க்யூ. தீபாவளி அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவீங்களா? ஃபுல்லாக தூங்குவேன், ஜாலியாக தூங்குவேன். ஏண்ணே செலிப்ரேஷன் ஒன்றுமே கிடையாது. இப்போ எப்படின்னா ஒரு டைமில் வெடிலாம் வெடிப்போம், பசங்களாம் சுற்றுவோம், ஜாலியாக போவோம், பக்கத்து வீட்டு போவோம். ஒரு டைமில் என்ன பண்ணுவோன்னா காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு எல்லா தாத்தா பாட்டி காலையில் வந்து 10 ரூபா பென்ஷன் காசு வாங்குறதா வேலையாகவே இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் எங்கே பண்ண முடியல. ஸோ வீட்டிலே அப்படி தூங்கி ஏஞ்சி அப்படி தான் போகிறது. அண்ணே, இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க. செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. அந்த தீபாவளியை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுற தாண்டி. ஸோ அது சின்ன வயசில் அப்படி தான் இருப்போம். வெடிலாம் ஆசையாக வெடிப்போம், கையில் தூக்கி போட்டு அப்போலாம் வெடிக்கக்கூடாது. அப்போலாம் சின்ன வயசில் வெடிச்சிருக்கோம், கையிலலாம் பட்டிருக்கு, நிறையா அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு தீபாவளிக்கிட்ட. வெடியே போடுறது இல்லையாண்ணே? வெடிலாம் அதை இப்போ வெடிக்கிறதுலாம் அப்படி சொல்லாதீங்க, சிவகாசி மக்கள் கஷ்டப்படுவோம். இல்லை வெடிப்பேன். அது சின்ன வயசில் இன்ட்ரெஸ்ட்டாக வெடிச்சது போய் இப்போ நிறைய கஷ்டங்கள், நிறைய அந்த மாதிரி மைண்டு போயிடுச்சு. ஐயோ சிவகாசி மக்கள் எப்படி பிரதர்? என்ன பிரதர்? ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவகாசி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி எதுக்கு வந்திருக்கீங்க? இதே மாதிரி ஒரு பட்டாசு கடைக்கு தான் வந்திருக்கேன். ப்ரமோஷன். ஆமாம், ப்ரமோஷனுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி எங்களோட குடும்பங்களோட இணைய வந்திருக்கீங்க. சிவகாசி எப்படின்னு இருக்குது உங்களுடைய பார்வையில் சொல்லுங்களேன். சிவகாசியும் ஸ்பிளிட் ஏசியும் ஒன்று சும்மா கூலிங்காக இருக்கும் மக்கள் மனசு. ஸோ அதான் நான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹாலில் ஏசிலாம் தப்பாத்துக்காதீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாக அவ்வளோ ஏசி மாதிரி கூலிங்காக தான் இருக்குது. ஓகே அண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு பண்ணியிருக்கோம், இப்போ என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. சின்ன வயசில் அப்பாட்ட இல்லை அம்மாட்டையோ எனக்கு வந்து பட்டாசு வேணும், எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணும் அடம் பிடிச்சிருக்கீங்களா? நான் அப்படி கேட்கவே மாட்டேன். அதான் என் பிரச்சனையே. ஏன்னா 2 வாட்டி கேட்பேன். ஒரு வாட்டிக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னன்னா வந்து பாக்கெட் வச்ச பேண்ட் வாங்கணும் ஆசையாக இருக்கும். இந்த 6 பாக்கெட் 7 பாக்கெட் வச்ச கார்கோ பேண்ட்டு. கார்கோ பேண்ட். அது ஒரு வாட்டி கேட்டேன். கேட்டு வாங்கி கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட சம்பளமே 3000 ரூபா தான். அந்த பேண்ட்டு வந்து 400 ரூபா வந்துச்சு. அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாளாக தெரிஞ்சது. ஐயோ 3000 ரூபா சம்பளத்தை வச்சு 400 ரூபாய்க்கு பேண்ட் வாங்கி கொடுத்தாருன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்குறதில்ல. இருந்தால் போட்டுப்பேன், இல்லைனா அப்படியே விட்டுருவோம். சார் அப்படியே குழந்த மாதிரி இருக்கீங்க. குழந்த மாதிரிலாம் இல்லை, வீட்டில் அவள் தான். ஆமாம், சக்தி வடிவேலு பட்டாசு உலகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பட்டாசையை நாங்கள் பரிசாக கொடுக்க போகிறோம். ஓகே.
அன்னை ஃபேமிலி கிளப் எதுக்காக இதை ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு? இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? இதுக்காக தான் ஆரம்பிச்சு. இதுக்காக அண்ணே குறிப்பாக சிவகாசியில் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டு குடும்பங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியோடு வரவங்க பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு 2 மணி நேரம் வெளியே கூட்டு வரதே பெரிய பாடு. நானும் இது வந்து 3 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். இந்த ஃபேமிலி கிளப்பை விதை போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் பாலாங்கிற தண்ணி இப்போ ஊற்றுனதுனால வந்துட்டு கொஞ்சம் இலை முளைச்சிருக்கு, வந்துட்டு துளிர் விட்டுருக்கு. அதுலேயுமே அவர் கேட்டார், யூடியூப் சேனலில் போட போகிறீங்களா? அதெல்லாம் சொல்லவே இல்லை, அணுகுண்டு வச்சுருக்கீங்க அப்படி இப்படி நிறையா சொன்னார். எல்லாமே நன்மைக்கு தான் பாலா, சரிங்களா? வந்து எதையுமே ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஃப்யூச்சர் பிளான்ஸ் இந்த மாதிரி சிறந்த கலைஞர்களை நம்மளுடைய அன்னை ஃபேமிலி கிளப்போட இணைக்கிறது தான் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸு. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் இந்த அன்னை ஃபேமிலி கிளப்பில் ஜாயின் பண்ணலாம். இந்த அன்னை ஃபேமிலி கிளப் தமிழ்நாட்டில் இருக்க எங்கே வேணாலும் நிகழ்ச்சி இதை மாதிரி நடத்தும். ஓகே, பிடிச்சிருக்க நிகழ்ச்சி. அன்னை ஃபேமிலி கிளப்புக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாமா? கொடுத்துருவோமா? சத்தமே இல்லைங்க. பலம் வாழைப்பழம் மாதிரி இருக்கு. பலமா வேணும் எங்களுக்கு, பலாப்பழம் மாதிரி அடிங்க. ஓகே, அன்னை ஃபேமிலி கிளப் உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்மளை வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து முகம் சுளிக்காமல் சூப்பராக பேசின பாலாண்ணனுக்கு முதல் நன்றி. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அன்னை டிவி ஃபவுண்டர் பாலாண்ணனுக்கும் மிக்க நன்றி. இதை நீங்கள் ஆடியன்ஸாக வந்திருந்து இல்லை சொல்லவே கூடாது, குடும்ப உறுப்பினர் வந்த எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், ஆடியோ அண்ணன் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஸ்பான்சர்ஸ் நீங்கள் இல்லைனா இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது. ஸ்பான்சர்ஸுக்கு மிக்க நன்றி.